வாக்கி ஜோதிடர் திரு பி முகுந்தன் முரளி. அனுபவமிக்க ஒரு பெண்மணி. அவங்களுடைய அப்பாவும் ஜோதிடராக இருந்து அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு பல வகையான நுணுக்கங்களையும் ஆராய்ச்சி நிலைகளையும் அறிந்து பிரசன்னத்தில் மிகவும் சிறப்பு மிக்கவர்களாக இருந்து இன்று நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு கிட்டத்தட்ட இது 3வது முறை வரி இருக்கின்றார்கள். அவருடைய பிரமாதமான ஒரு பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்ற ஒரு கூட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள், பல விருதுகளும் பெற்றிருக்கிறார்கள் அந்த பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிற்கெல்லாம் சென்று நிறைய கிளைண்ட்டுக்கு ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. இன்றைக்கும் ஒரு சொந்த கட்டடத்தில் பெரிய ஒரு அலுவலகங்கள் வைத்து தினந்தோறும் ஒரு பிஸி ஷெட்யூலில் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பெண்மணி. அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருமண நாள். இந்த திருமண நாட்களில் கூட இந்த அளவுக்கு இங்கே வந்து வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்கோசம் இன்றைக்கி இங்கே பேச வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை வந்து நம்முடைய குழந்தைங்களுக்கு வந்து நோட்டு புத்தகங்கள் 200 குழந்தைங்களுக்கு கொடுப்பதற்கு எல்லாமே நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இதில் அவங்களால முடிஞ்ச ஒரு நன்கொடையும் அளித்திருக்கிறார்கள். மேலும் மேலும் அவருடைய சேவைகள் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று மனதார ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவங்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும். வணக்கம். கோவையிலிருந்து ஜெயம் ஜெயஸ்ரீ. இப்போ ஐயா வந்து நல்ல ஒரு விளக்க உரை, ஒரு ஜாதக கட்டத்தை வச்சு நம்மளுக்கு எல்லாம் நல்ல விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ நம்ம எல்லாரும் ஜோதிடர்கள் தான். ஒவ்வொரு கருத்தரங்கிற்கும் நம்ம வரும்போதெல்லாம் என்ன ஒவ்வொரு டிப்ஸு சில விஷயங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லைங்களா. நம்ம கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறாங்க. அதுபோல தான் எல்லா துறையிலும். அப்போ இந்த ஜோதிட துறையில் என்பது கடல் அளவு. இதில் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு துளிகள், இந்த துளிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து சேகரித்து வச்சாலே நம்ம மிகப்பெரிய ஜோதிடராயிடலாம். இதுக்காக தான் ஒவ்வொரு கருத்தரங்களுக்கும் நம்ம வந்திருக்கோம். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிறது வந்து சனி வக்ரம். இப்போ இந்த காலகட்டத்தில் சனி வக்ரமாக இருக்கிறது. முதல்ல சனி வக்ரம் என்றால் என்ன, சனி வக்ரம் எப்படி ஆகுது, சனி வக்ரம் என்றால் என்ன? அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரியனுடைய 5ஆம் இடத்திற்கு எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகம் சனி வக்ரம், குரு வக்ரம், செவ்வாய் வக்ரம்னு சொல்கிறோம். சரி, இந்த எல்லா இந்த 3 கிரகத்துக்கு மட்டும்தான் வக்ரமா? வக்ரம் என்றால் என்ன? பின்னோக்கி செல்வது. கிரகங்கள் வந்து பின்னோக்கி செல்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் கிரகங்கள் முன்னோக்கி மட்டும்தான் செல்கிறதே ஒழிய பின்னோக்கி செல்வது இல்லை. இது எப்படி நம்ம பின்னோக்கி சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் வந்து நம்ம கிரகங்களை சுற்றுவதில்லை, பூமி தான் சுற்றுகிறது. அப்போ பூமியின் சுற்று வரும்பொழுது தான் சூரியனுடைய உதயம் அஸ்தமனம் இதெல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த உதயம் மறைவு சொல்வதை வைத்து தான் நம்ம கிரகங்களை வந்து பின்னோக்கி, அந்த பூமி நம்மளுடைய அமைப்புக்கு பின்னோக்கி வரும்போது வக்ரம், நம்மளுக்கு கிரகங்கள் வக்ரமாகிறது என்று நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வக்ர நிலை அப்படிங்கும் போது சனி, குரு, செவ்வாய் இந்த கிரகங்கள் சூரியனுடைய 5ஆம் இடத்திற்கு வரும்போது வக்ரகதி அடைகிறது. வக்ர நிலை என்பது சொல்லக்கூடாது, வக்ர கதி. அப்போ ஒருத்தனுக்கு வக்ர புத்தின்னு சொல்கிறாங்க. எப்படி? அந்த அமைப்புக்கு வரும்போது அந்த காரகத்துவம், அந்த செவ்வாயோட காரகத்துவம், சனியோடைய காரகத்துவம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகத்துவம் என்னது மாறுபட்ட கருத்தாக மாறிடுது. நல்லா போயிட்டுருக்குங்க, இந்த காலகட்டத்தில் நான் டவுன் ஆகிட்டேன், நான் ரொம்ப டவுனாக இருந்தேன், இந்த காலகட்டத்தில் நான் அமோகமாக இருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் வக்ரகதியின் நிலை. அப்போ வக்ரம் என்றால் என்ன? வளைந்த அப்படிங்கிற ஒரு அர்த்தம். வளைந்த, நேரான அமைப்பு இல்லாமல் வளைந்த அமைப்பு. அப்போ ஒவ்வொரு கிரகமும் வளைந்த அமைப்போடு இருக்கும்போது, நேர்கதியாக இல்லாமல் வளைந்த அமைப்பு இருக்கும்போது நம்மளுக்கு மாறுபட்ட கருத்து. சரி, சனி பகவான் வக்ரம் ஆயிட்டா எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனையான்னு கேட்டால்
உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரமாக இருக்கிறதோ, அதில் சனி வக்ரம்னா சனி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வக்ரகமாக இருந்தால் மிக அற்புதமான பலனை கொடுப்பார், அமோகமான பலனை கொடுப்பார், ராஜயோகத்தை கொடுப்பார். ஏன்னா நம்மளுடைய சயின்ஸ் பார்த்தீங்களா, ஒன்றோடு ஒன்று நம்மளுடைய அமைப்பில் ஒன்றோடு ஒன்று இணையும் போது சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் கெட்டதாகவும் அமையும். அப்போ வக்ர நிலை அடைந்திருக்கக்கூடிய நம்ம ஜென்ம ஜாதகத்துடைய கிரகம், அதே கிரகம் கோச்சார நிலையில் வக்ரம் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல நிலைமையை தருவார். சரி, எல்லா கிரகத்துக்கும் தருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சூரியனுடைய பாகைக்குள் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, புதனுடைய கிரகம் 11 பாகைக்குள் இருந்தால் அந்த கிரகம் அஸ்தங்கம் ஆகிறது, அதோட வலிமையை இழக்கிறது. இப்படி சூரியனுடைய ஒவ்வொரு பாகைக்குள்ளேயும் 11 17 டிகிரிக்குள்ள எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அஸ்தங்கம் ஆயிடுது. அப்ப இந்த அஸ்தங்கம் எப்ப நிவர்த்தி ஆகுதுன்னா 17 டிகிரிக்கு மேல. எல்லா ஜோதிடர்களுக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, டிகிரி பார்க்கறதுக்கு நம்ம தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான விஷயத்தை நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் செவ்வாய் சனி, ஐயா சொன்னாரு செவ்வாய் சனி சேர்க்கை விபரீதம், அது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம். சரி, எல்லா ஜாதகத்திலையும் விபரீதம் நடக்குதா? கிடையாது. சரி, ஒவ்வொரு ஜாதகத்தில் என்ன ஆகுது? ஆக்சிடென்ட் ஆகுது, ஃபயர் ஆகுது இல்லைங்களா? ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒன்றுமே இல்லை, சின்ன தழும்போட முடியுது. அப்போ இந்த ஃபயர், இந்த ஆக்சிடென்ட்டு, உயிர் இழப்பு எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோடைய வக்ர நிலையும் சனியோட வக்ர நிலையும் நேர்கோணல்ல அவங்க பார்வையிடும் போது கட்டாயம் இந்த 2 விஷயம் நடக்குது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லா காலகட்டத்திலையும் இது நடக்குமான, எல்லாத்துக்கும் அந்த விபரீதம் அந்த கோணல்ல நடக்காது. ஏன்னா அந்த அவங்களுடைய டிகிரி ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். எந்த ஒரு விஷயமும் கெட்டதா நடக்கும் போது 15 டிகிரிக்கு மேலே எந்த விஷயம் போகுதோ அதை ரொம்ப ஆணித்தரமாக சொல்லாதீங்க. 15 டிகிரி உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு சனி சேர்க்கையில், செவ்வாய் சேர்க்கையில், இப்போ ஒவ்வொரு கிரக சேர்க்கை கூட்டு சேர்க்கை இருக்குது. அப்போ 2 கிரகங்கள் சேரும்போது நம்மளுக்கு கெட்ட பலனை தரக்கூடிய கிரகமாக இருந்தால் டிகிரி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிகிரி பார்த்து 15 டிகிரிக்குள்ளே இருக்குன்னா இந்த விஷயம் பார்த்து போப்பா. அப்போ அந்த டிகிரி எங்கே உட்கார்ந்துருக்கு, அந்த டிகிரியில் எந்த நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த நட்சத்திர காரகம் தான் நம்மளுக்கு நடக்கும். இதே நல்ல விஷயம், எனக்கு வீடே அமையலை, எனக்கு இடமே அமையலைங்கும் போது அதுவும் 15 டிகிரிக்குள்ளே இருந்தால் உடனே அமைஞ்சிரும்னு சொல்லுங்கள். அப்போ ஒவ்வொரு காரகத்துக்கும் நான் ஜாதகத்தை எப்படி சொல்லணும்னா கண்டிப்பாக டிகிரி வைத்து தான் சொல்லணும். சரி, இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கதி கிடையாது, வக்ரகதி கிடையாது. ராகுக்கு கேதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், வக்ரகதி உண்டா இல்லையா? எப்பவுமே அவருக்கு வக்ரகதி, எப்பவுமே அவருக்கு வக்ரகதி தான். அப்ப என்ன அர்த்தம்னா, அதனால ராகுவும் கேதுவும் ஏதாவது ஒரு கிரகத்தோட சேரும்போது என்ன ஆயிடுது, அங்க நல்லா இருக்கிற விஷயம் மாறி போயிடுது. அது கூட மாந்தி சேரும்போது என்ன ஆகுது, சுத்தமா நம்மளுக்கு எல்லாமே மாறுபட்ட கருத்தா மாறிடுது. அப்ப இந்த மாதிரி சரி, இதுக்கு விதிவிலக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப வக்ரமான ஒரு கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு, அந்த கிரகம் நம்மளுக்கு நல்ல பலனை செய்யாதான் அப்படின்னா, இப்ப அதோடைய தசா புத்தி, அதனுடைய புத்திநாதன், அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அது எந்த கிரகம் கூட்டு சேர்க்கை இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அது நல்ல பலனை தான் கொடுக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்லை அந்த பலனை கொடுக்காது. நான் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க, அது நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்கும். அடுத்தது செவ்வாய், சுக்கிரன், புதன். இப்போ நம்ம எல்லாரும் நம்மளுக்கு ஜாதகம் கொண்டு வந்து தராங்க. இந்த ஜாதகம் உண்மையா இல்லை பொய்யா எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையாவே உங்ககிட்ட கேட்குறேன் தான். இப்போ ஒரு ஜாதகம், இந்த ஜாதகம் நம்மளுக்கு அவன் உண்மையான ஜாதகத்தை கொடுத்துருக்காங்களா இல்லை பொய்யான ஜாதகமான எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சின்ன சூட்சமம் தான் இது. செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் 90 டிகிரிக்குள்ளதான் வலம் வரும். புரியுதுங்களா? இந்த 90 டிகிரிக்குள்ளதான் இவங்க 3 கிரகங்களுமே சுழன்றுகிட்டே இருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு கிரகம் மாறிடுச்சுன்னா அந்த ஜாதகம் பொய்.
இது பயங்கரமான ஒரு சூட்சம உண்மை. அப்போ அந்த காலத்துல எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க என்ன, இந்த 3 கிரகங்கள் மாறிடுச்சுன்னா இந்த ஜாதகம் பொய்ன்னு தூக்கி வீசிடுவாங்க. இந்த 3 கிரகங்களும் எங்கெங்கயோ இருந்துன்னா அந்த ஜாதகன் உயிருடனே இல்லை. இந்த 90 டிகிரிக்குள் இல்லாமல் இந்த இல்லாம அது கூட மாந்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த ஜாதகர்காரர் உயிருடன் இல்லை. இந்த ஜாதகமே ஒரு பொய்யான ஒரு அமைப்பு உடையது. இந்த சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவோம், அடிச்சு சொல்லுவோம், பொய்யான ஜாதகம் எதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் இல்லைங்களா? சரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த வக்ரம் ஆன ஒரு கிரகம் எந்தெந்த ராசிக்கு நம்மளுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம். அடுத்தது கர்ம ஊழ்வினை அப்படின்னு சொல்றோம். அது நம்ம சனி பகவானை வச்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சனி பகவான் வச்சு சொல்லும் போது எந்தெந்த கோயிலுக்கு போனா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், இதெல்லாம் தான் அமைப்பு. சரி, அடுத்தது இந்த டிகிரி பார்க்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த டிகிரி இன்னொரு விஷயத்துக்கு நம்ம பார்க்கலாம். என்ன விஷயத்துக்கு அப்படின்னா, ஒரு ஜாதகர் வராங்க, எனக்கு எதுவுமே நடக்கலைங்க, என்னோட வீட்டில் இவ்வளோ நாள் நல்லா இருந்துச்சு, இப்போ என்னடானா எது எடுத்தாலும் சங்கடம் பிரச்சனை வருது. ஏன் வருது? அப்போ அவங்க கிட்ட கேளுங்க, இது உன்னுடைய பூர்வ புண்ணிய இடமா, உன்னுடைய பூர்வஸ்தான இடமா, இந்த இடத்துல எத்தனை தலைமுறை இருக்கிறீர்கள், எத்தனை தலைமுறை. சரி, நம்ம என்ன சொல்லுவோம், எத்தனை தலைமுறை இருந்தா மாத்தி அமைக்கணும்னு சொல்லுவோம். ஏன் என்னங்கய்யா? 3 தலைமுறை. ஏன் இந்த 3 தலைமுறை நம்ம சொல்றோம்? ஒரு கட்டத்துக்குள்ள 30 டிகிரி இருக்குங்களா? சரி, இந்த 30 டிகிரி 3 கிரகத்தை குறிக்குதா? 3 கிரகத்தை குறிக்குது. அப்ப இந்த 30 டிகிரியில 10 டிகிரிக்கு ஒரு அமைப்புனா ஒரு ஆளுக்கு மனிதனோட ஆயுள் காலம் 120. அப்போ 360க்கு அப்புறம் என்ன மறுபடியும் நம்ம 370 கொண்டு வரமா, 1 கொண்டு வரமா? அப்ப திரும்ப புதுசா தான் முளைக்கிறோம். அதனாலதான் 3 தலைமுறைக்கு மேல ஒரு இடத்துல இருந்தால் உன்னுடைய வளர்ச்சி குறைவு. அப்ப அந்த இடத்தை என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் ஆக்கி புதுமையான விஷயத்தை செய்து அப்புறமா நீங்க உள்ள இரு. அப்ப கொஞ்ச நாள் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது நீ புது மனிதனாக உள்ள வருவாய். இதுதான் அதோடைய கணக்கு. அப்ப இதனாலதான் இந்த அமைப்புல அவங்க 3 தலைமுறைக்கு முன்பு, அதே ஒருவர் செய்த பாவம் அடுத்த தலைமுறையை பாதிக்காது. இதே கருத்து தான் 3வது தலைமுறையை மட்டுமே பாதிக்கும். இன்னைக்கு ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா வாதம் வந்திருக்கு, கேன்சர் வந்திருக்கு, தீராத நோய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இந்த ஜென்மத்துல யாருக்கெல்லாம் இந்த தலைமுறையில வந்திருக்கோ அது அவங்களுக்கு 2 தலைமுறை தாண்டி 3வது தலைமுறையில இவங்களுக்கு என்னென்ன நடந்ததோ அத்தனையும் நடக்கும். வீட்டுல எப்ப பாரு ஆக்சிடென்ட், எப்ப பாரு பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னா அதே அமைப்பு நடக்கும். வழிமுறையில நிறைய பெண் குழந்தைகள் இல்ல, ஆண் குழந்தைகள் மட்டுமே இருக்குனால அந்த 3வது தலைமுறை தான் இவங்களுக்கு அது நடத்தி கொடுக்கும். அப்போ டிகிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த சனி வக்ரம் ஆயிருக்கிற நிலையில உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க எடுத்து எனக்கு என்னென்ன கிரகங்கள் வக்ரமா இருக்கு, அப்ப சனி வக்ரம்னா சனி வக்ரங்களுடைய ஜாதகம் மட்டும் பலன் தராது, எல்லா கிரகங்களுமே பலன் தரும். உங்களுக்கு புரியுதா? எல்லா கிரகமுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். இதை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ரமாகிறார், 6, 7, 8ஆம் இடத்துக்கு அதிவக்ரமாகிறார். புரியுதுங்களா? அப்ப 5ங்கிறத ஸ்டார்ட் பண்றாரு, நீ உன்னை கரெக்ட் பண்ணிக்கோ. என்ன ஆகும், அந்த வக்ர கதி ஆகும்போது என்ன ஆகுது, கதி என்னுடைய என்ன கதி ஆகுதுங்க, என்னுடைய நிலை என்ன கேட்கிறாங்க இல்லையா? அதனால வக்ர நிலை வக்ர கதி, என்னுடைய வக்ர நிலை என்னோட வக்ர கதியா மாறுகிறது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், யாரு வக்ரம் ஆயிருக்காரோ அவரையோட காலைவே நம்ம பிடிக்கணும். அதனாலதான் சனி பகவானுக்கு மட்டும்தான் சனி பகவான் நம்ம சொல்லியிருக்கேன். நான் வரவங்களெல்லாம் எங்க எனக்கு எப்ப பாரு நான் நிறைய பக்கத்துல எல்லாம் பார்த்துருக்கேன், சே இந்த சனி அப்படிம்பாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் யாருன்னே தெரியலன்னா கூட அவங்க பக்கத்துல போய் சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்க, சனி பகவான் என்று சொல்லுங்க. ஏன்னா சனி பகவானுக்கு ஈஸ்வரனையே அடக்கி ஆளக்கூடிய அமைப்பு இருக்கு, ஈஸ்வரனையே அடக்கி ஆளக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப சனி ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனே பயப்படுவாராம். அந்த அளவுக்கு நியாய தர்மமுடைய
ஒரு அமைப்பான ஒரு கிரகம். அப்போ அந்த கிரகத்தை பகவான் நீங்கள் சொல்லும்போது அவர் இந்த 7 சனியிலையோ அஷ்டம சனியிலையோ எந்த சனியிலையும் உங்களை பாதிக்க விட மாட்டார். அடுத்தது இன்னொரு சின்ன குறிப்பு, இப்போ உங்களுக்கு 7 சனி அஷ்டம சனி அப்படிங்கிறீங்க. 7 சனியில் உயிர் கொள்ளாது, 7 சனியில் உயிர் கொள்ளாது. அஷ்டம சனியில் மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா அஷ்டமம் மட்டும்தான் 8ல் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு 8ங்கிறது கண்டம். அதில் மட்டும் நம்ம புத்திசாலித்தனமா நம்ம நடந்துக்கிறது எப்படின்னு கேட்டால், எப்படிங்க புத்திசாலித்தனமா? அவருக்கு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர், அவருக்கு நண்பர் பைரவர். இந்த பைரவர் கிட்ட போய் முறையிட்டால் சனி பகவானுடைய ஆதிக்கம் குறையும். புரியுதுங்களா? அடுத்தது அவருடைய மகன் யாரு? மாந்தி. இந்த மாந்தி அமைப்புடைய கோயிலை நாடி சென்று அங்கே ஒரு 10 பேத்துக்கு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம யாராவது ஒரு அனாதை பாடிக்கு நம்ம அடக்கம் பண்ணக்கூடிய அமைப்பை செலவு நம்ம நின்று பண்ணினாலும் அந்த ஒரு வினை குறையும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 8ஆம் இடம் கண்டம் ப்ளஸ் அதிர்ஷ்டம். அப்போ கண்டத்தை முதலில் கொடுத்து அதிர்ஷ்டத்தை பின்னாடி கொடுத்தா நம்மளுக்கு வேஸ்ட் இல்லையா? அப்போ கண்டத்தை குறைத்து அதிர்ஷ்டத்தை நிறைவாக கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன வழிமுறைகளை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். சரி, அடுத்தது ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்போது அது பாதகாதிபதி மாரகாதிபதியாக இருந்தால் வேலை செய்யுமா? செய்யாது. என்னங்கய்யா? இல்ல, ஆல்ரெடி அது வக்ரம் ஆயிடுச்சு, அதனால பாதகத்தன்மை கொடுக்காது. புரியுதுங்களா? மாரகத்தன்மையும் கொடுக்காது. அப்ப நம்மளே நம்மளுடைய ஜாதகத்தை சில குறிப்புகளா கணிச்சு வச்சுக்கலாம். இந்த கிரகங்கள் இப்படி இருக்கா, இந்த கிரகங்கள் இப்படி இருக்கா அப்படின்னு நம்மளே குறிச்சு வச்சுக்கணும். சரி, அப்போ இந்த வக்ரகதி எத்தனை நாள்? 4 மாதங்கள், முழுமையாக 4 மாதங்கள். அப்ப எல்லா கிரகத்துக்கும் 4 மாதங்களா அப்படின்னா சனி பகவானுக்கு மட்டும்தான் 4 மாதங்கள். அப்ப இந்த வக்ரமாகக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு மேசம் ரிஷபம் நம்மளுடைய 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த 12 கட்டங்கள் பொதுவாக சொல்லுவாங்க. இது வந்து இப்ப இன்னைக்கு மகரத்துல வக்ரமா இருக்காரு, அப்ப கும்பத்துக்கு எப்படி, மீனத்துக்கு எப்படி, மேசத்துக்கு எப்படி அப்படிங்கும்போது பொதுவான கணக்கை கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நான் சொல்றது பொதுவான கணக்கு எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதக கட்டத்துல எத்தனாம் இடம்னு பாருங்க. உங்க ஜாதக கட்டத்துல இந்த வக்ரமான சனி பகவானுக்கு எங்கெல்லாம் கிரகங்கள் இருக்கிறாங்க, உங்க கட்டத்துக்குள்ளேயே ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு டிகிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டிகிரியோட ஒவ்வொரு கிரகத்தோடைய டிகிரியை ஒப்பிட்டு பாருங்க. அப்போ நம்மளுக்கு பாதகம் செய்யக்கூடிய டிகிரி எல்லாம் தூரமா இருக்கணும், நன்மை செய்யக்கூடிய கிரகத்துடைய டிகிரி எல்லாம் நம்மளுக்கு குறைவா இருக்கணும். இதை வச்சு நீங்களே கணிச்சு இது இந்த காலகட்டத்தில் செய்யலாம், இந்த காலகட்டத்தில் இது செய்யக்கூடாது. இதுதான் அமைப்பு. சரி, எப்போ வக்ர நிலை முடிவுனா 9ஆம் இடத்திற்கு வரும்போது. அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லைங்களா? கரெக்டா பாருங்க, சூரியன் எப்ப அஸ்தமாக வக்ர நிலை அடைகிற 5ஆம் இடத்துல, எப்ப வந்து வக்ர நிலை முடிவாகிறாரு? 9ஆம் இடம். அப்ப 5ஆம் இடம் என்ன? அப்போ நீங்க வக்ரம் ஆகும்போது எதால அடைப்படுறீங்க? குழந்தைகள், படிப்பு, பூர்வ புண்ணியஸ்தானம், தொழில் செலவு, இதுக்குள்ள எல்லாம் அடங்கிருதா? மனைவி செலவு, எல்லாத்துக்கும் என்ன? சில மருத்துவ செலவு, சில வந்து உங்களுக்கு கெட்ட செலவு தான் நம்மளுக்கு அதிகமா போகும். நல்ல காரியங்கள் அந்த காலத்துல நடக்கவே நடக்காது. சரி, வக்ர நிலை தெரியாமையே ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை திருமணத்தை குறிச்சு கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேரு? எந்த பெண் ஆண் திருமணம் செய்து கொண்டு 1 வருடத்திற்குள் இல்ல 6 மாதத்திற்குள் டைவர்ஸ் ஆகிறாங்களோ, கணவனை இழக்கிறார்களோ, பார்த்தா ஜாதகம் சூப்பரா இருக்கு. 4-5 பேர். இது என்னுடைய வீட்டிலேயே நடந்தது, எங்களுடைய ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்தது. பார்த்தா நல்லா இருக்கு, ஆகோ ஓகோன்னு இருக்கு. கணவன் ஏன் இழந்தார்? அப்ப நான் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த 5 மாதத்துக்குள் இவங்க வந்து அந்த வக்ர நிலையில இருக்கும்போது ஜாதகத்தை கணிக்கிறார்கள். இந்த வக்ரமும் அந்த வக்ரமும் சேரும் போது 9ஆம் இடங்கும் போது தான் அது நிலை உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அந்த நிவர்த்தி ஆகாத காலகட்டத்துக்குள்ளே ஒரு கரு உருவாயிருது.
இது எப்படி வந்து மாற்றாங்கன்னா, அந்த வக்ர நிலை அடையும் போது ஒரு கரு உருவாக கூடாது. அப்படி தப்பி தவறி நம்ம குழந்தைகளோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அப்ப அந்த கரு உருவாகும் போது என்ன ஆயிடுது? டோட்டலா அந்த கர்ம வினையோடைய தானே வருது. சனி பகவானோட ஆயுள்காரகன் வக்ரங்க. அப்ப ஆயுள்காரகன் வக்ர நிலையோட ஒரு கரு உருவாகும் போது அது பலமில்லை தானே. அப்ப ஒன்னா என்ன பண்ணும்? குழந்தையின் பலத்தை குறைக்கும், கணவனின் பலத்தையும் குறைக்கும். இதுதான். அப்போ அந்த இடத்துல 9ஆம் இடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் அடைந்து இன்னொரு வக்ர நிலை அடையிறதுக்குள்ளேயே சில விஷயங்கள் கெட்டு போகும். அப்போ வக்ரம் ஆகிறதுக்கு 5 இடம், 5ஆம் இடம் தான் சூரியன் வரும்போது. அப்ப மீதி 4 இடங்கள் இருக்கு இல்லையா? 1 2 3 4. இந்த 4 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது அவங்கனால. நீங்க எல்லாம் நோட் பண்ணி பாருங்க. இது நான் அக்யூரேட்டா கணிச்சு இதை நிறைய ஜாதகத்தை பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? இப்போ ஒருத்தருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், வக்ர நிலையில கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த வக்ரமா அவங்களுடைய கிரகம் வக்ரமா இருக்கும், அதோடைய தசாபுத்தி இன்னும் சூப்பர், அது ரொம்பவே போயிடும். புரியுதுங்களா? அப்போ எத்தனை வருஷம் வரைக்கும் அவங்க வாழ்வாங்கன்னு சொல்லுங்க? 4 வருடங்கள் நன்றாக இருப்பார்கள். 4 வருடம் தாண்டி 5வது வருடத்திற்குள் நுழைந்து 5 6 7 8 மாசத்திற்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையில தாக்கிடுவாங்க. அப்போ நீங்க அடிச்சு என்ன சொல்லலாம்? யாராவது வந்தா இதை வச்சே சொல்லலாம், முடிஞ்சு வந்தவங்களா இருந்தா நீ இவ்வளவு நாள் தான் வாழ்ந்த, இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இல்ல உன்னுடைய கணவனோ மனைவியோ முடங்கி போயிட்டாங்களா? ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தா கணவன், கணவன் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தா பெண், இப்படி நம்ம ரொம்ப அழுத்தமா சொல்லலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன சூட்சமங்கள் தான். இந்த சூட்சமத்தை அதே மாதிரி இப்போ ஜாதகம் எல்லாரும் கத்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 10,000 ஜோதிடர்கள் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனாயிரம் ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்க்கறாங்க? மீறி போன அளவா தானே பார்க்கறாங்க. மீதி இருக்கிறவங்க ஒரு கிளாஸ்ல இன்னைக்கு 500 பேர் படிக்கிறாங்க. இந்த 500 பேருமே ஜோதிடர் ஆகலாங்களா? ஏன் இல்லை? ஜோதிடம் என்பது ஒருவருக்கு வாக்கு பலனை சொல்லக்கூடாது. இப்போ நான் ஜோதிடம் கற்றுக்கலாம், நான் பாட்டுக்கு படித்து வச்சுக்குவேன். இன்னைக்கு எத்தனை பேர் பிஇ படித்து எம்பிஇ படித்து எல்லாமே சும்மா உட்காந்து கவர்மெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒன்றுமே படிக்காதவன் முதலாளி ஆயிடுறான். இது என்ன காரணம்? ஜோதிடம் என்பது அவனுடைய ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்க வேண்டும். புதன் வலிமையாக இருக்கணும். இந்த புதன் வலிமை மட்டும் அல்லாமல் அவருடைய சாரத்தில் புதன் அவருடைய சாரத்தில் 2 கிரகங்களாக இருக்க வேண்டும். ஏதாவது எக்ஸ்ட்ரா 2 கிரகம், அப்பதான் வாக்கு பலன் சொல்ல முடியும். அதன் சாரத்தில் 3 கிரகங்கள் இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய ஜோதிடர் ஆக முடியும். ஜோதிடர்கள் எல்லாமே நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஒருத்தர் கிட்ட நின்று 10 பேர் நம்மளுடைய அமைப்பை கேட்கும் போது புதனுடைய சாரத்திலேயோ சூரியனுடைய சாரத்திலேயோ, வாக்கு என்பது புதன், இந்த சாரத்தில் அட்லீஸ்ட் புதன் சூரியன் குரு இந்த சாரத்திலேயாவது 2 கிரகங்களாவது இருக்கும். இருந்தால் கண்டிப்பாக மிக மிக பெரிய ஜோதிடர். புதன் சாரத்திலேயே புதன் இருந்து விட்டால் அவர் ஒரு பேராசிரியர். பேராசிரியர்களை யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை வைத்துதான். சரி, இப்போ ஏன் ஒரு 10 பேர்த்த வச்சு ஆளுமை பண்றாங்க? இப்போ ஒரு சூரியன் ஆளுமை திறன், அவங்களுடைய நட்சத்திரத்தில் அவர்களே ஆட்சி செய்தால் அவர்கள் ஆளுமை திறன். அவங்களெல்லாம் போய் நீ வேலைக்கு போறேன்னு சொல்லாதீங்க. புரியுதுங்களா? நீ வேலைக்கு போவ, நீ 4 கை கட்டி வேலைக்கு போன்னு சொல்லக்கூடாது. அவன் 2 பேர்த்த வச்சாவது வேலை வாங்குவாங்க. இதெல்லாம் சூட்சமங்கள் தான். இப்ப ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய தகப்பனார் 75 வருட ஜோதிடர், 75 வருட ஜோதிடர், 9 மொழிகள் அவருக்கு தெரியும், 5 மொழிகள் அவர் பண்டிட்டு. ஸ்ரீ வேதவியாசர் எம் கல்யாண சுந்தரம் அவர் ஒரு வாத்தியார். அவரோட வழியில நான் 15 வருஷமா தான் வந்திருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த 15 வருஷங்கிறது நம்மளுக்கு அதிகம்தான். புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா நம்மளுக்கு கால நேரம் தேவைப்படும். இன்னைக்கு நான் 30 வருஷம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஒருவர் முன் நின்று ஒரு ஜாதகத்தை வைத்து நம்ம கரெக்டான முறையில் அவங்க கிட்ட என்னப்பா வேணும்னு கேட்கறதுக்கு நம்ம டாக்டர் கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப அந்த சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும்போது இந்த ஜாதகத்தை பார்த்தே நீங்க சொல்லணும், இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு. அப்ப அது எதை வச்சு சொல்லலாம்? இப்ப
நான் சொன்னதெல்லாம் இருக்கு. சரி, இந்த சொன்னதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவனுக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து ஜாதகம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, இந்த சொன்னதை எதை வச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் சந்திர நாடி என்று உருவாக்கப்பட்டது. சந்திர நாடி. இந்த சந்திர நாடி தொட்டு வந்த இடம், தொட்ட இடம், தொட போகும் இடம், இந்த 3 விஷயம். அப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்த இடம், பார்த்து கொண்டு இருக்கும் இடம், பார்க்க போகும் இடம். அப்ப நம்ம வந்து இறந்த காலம், நிழல்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் மட்டுமே. அதனாலதான் சந்திரன் நாடி. நாடி நின்றால் உயிர் போச்சு. அப்ப நாடி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா, அதைய மட்டும் தெளிவா படிச்சுக்கணும். சரி, உதாரணத்துக்கு இது எப்படி சொல்றது? இப்ப இன்னைக்கு நம்ம வந்து சந்திரன், இன்னைக்குடைய சந்திரன் நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய சந்திரனை தொட்டிருக்கிறதா? எந்த கிரகத்தை தாண்டி வந்திருக்கு, எந்த கிரகத்துல நின்றுருக்கு, எந்த கிரகத்தை தொடப்போகுது? இந்த 3 விஷயம்தான். நீங்க எங்கேயோ போக வேண்டாம், 3 விஷயம்தான். அப்போ மேசத்துல வந்து சந்திரன் இருக்குன்னா முன்ன எங்க வந்திருப்பாரு? மீனத்துக்கு வந்திருப்பாரு. மேசத்துல இருக்காரு, ரிஷபத்துக்கு போக போறாரு. எல்லாமே 2 நாளிகள். அதனாலதான் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வக்ரகதி இல்லை. அப்போ இந்த மீனத்துல இருந்து வந்த அமைப்பு, இவங்க லக்னத்துக்கு அது எத்தனாம் இடம்? எந்த லக்னத்துக்கு? ஜென்ம ஜாதகத்துடைய லக்னத்துக்கு அது எத்தனாம் இடம்? இந்த 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாவே அது 1லேருந்து 12க்குள்ள தானே. அப்போ 1லேருந்து 12க்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுக்கு காரகத்துவம் தெரியும் தானே. 1ஆம் இடம்னா என்ன, 2ஆம் இடம்னா என்ன, 3ஆம் இடம். அப்ப அந்த காரகத்துவத்தை எடுத்துக்கோங்க. இதுக்கு தான் இன்னைக்கெல்லாம் காரகத்துவம் படிக்கிறதே இல்லை. கரெக்டுங்களையா? 100 இருக்கு, ஒரு கட்டத்துக்கு 1000 பலன் இருக்கு. அதுல 100 பலனை தெரிஞ்சுக்கணும். அந்த 100 பலன் 10 பலனுக்குள்ளதான் இருக்கு. 10 × 10. அப்ப 10 பலனை தெரிந்து கொண்டாலே 100 பலனை நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த காரகத்துவம் எத்தனாம் இடம்? ஒரு உதாரணத்துக்கு அது 10ஆம் இடம் இப்படி வச்சுக்கோங்க. அது வந்து அவருக்கு 10ஆம் இடம். அப்ப அவர் லக்னம் எதுவா இருக்கும்? மிதுனமா? இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சந்திரன் மீனத்துல இருந்தா மிதுனம் வந்து அவருக்கு 10ஆம் இடம். அப்ப மேஷத்துல இருந்தா சந்திரன் மேஷத்துல இருக்கு, அவரு லக்னம் அங்க வந்து இப்ப ஒரு 10ஆம் இடம், அப்ப 12ஆம் இடம் அதுக்கு. அப்ப 10, 12 இந்த இடத்துல உதாரணத்துக்கு இருந்தா என்னெல்லாம் சொல்லுவீங்க? 10ஆம் இடம்னா அவர் என்ன கேட்க வந்திருக்காரு? தொழில் ஸ்தானத்தை பத்தி கேட்கிறாரு. அந்த கிரகத்துல மாந்தி இருந்துருச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அதே கர்மஸ்தானத்தை பத்தி கேட்கிறாரு. 2 விஷயம் இருக்கு. அப்ப தொழில எடுத்துட்டீங்கன்னா நீங்க நிறைய விஷயத்த சொல்லலாம், கர்மா விஷயத்தை எடுத்தாலும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சரி, எங்க நிக்கிறாரு? மேசத்தில். அப்ப அந்த கர்மா எங்க நிக்குது? அவருடைய இடத்துல. புரியுதா உங்களுக்கு? மேசங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 1ஆம் இடம். அது செவ்வாய் வீடு. இப்படி பிரிச்சுக்கோங்க. அந்த செவ்வாய் எங்க இருக்காரு? அப்ப நிக்கிற இடம் நிலையாக இல்லை. எங்க தொட போறாரு? எனக்கு இடம் இருக்கு, வீடு கட்ட முடியல, அட எனக்கு தொழில் இருக்கு, எனக்கு கல்யாணம் நடக்கல. அப்போ இந்தந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கோ ஒண்ணுமே கேட்க வேண்டாம். நீங்க வரவங்க கிட்ட உட்காருங்க, நான் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறமா நீங்க கேள்வி கேளுங்க, இப்படி மட்டும் சொல்லி பாருங்களேன். அப்ப நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருச்சு? 10 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. எதுக்காக வந்திருக்காரு? இந்த கிரகம் எங்க நிக்குது? சரி, சந்திரன் தொடும் போது என்ன நடக்கும்? ஒரு நல்ல விஷயம் நடக்குமா நடக்காதுங்களா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை தானே. எப்பெல்லாம் சந்திரன் தொடும் காலமோ அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு நல்ல காலம். அந்த 2 நாளிகளை நீங்க எது வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சொல்றாங்க? தன நட்சத்திரம். இந்த தன நட்சத்திரம் உடைய ஆளுகளை தான் நம்ம சேர்த்தணும்னு அவசியம் கிடையாது. நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரத்துல நடக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வெள்ளிக்காசு 100 ரூபாய் இல்ல 50 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, எதுவுமே வேண்டாம். 10 ரூபாய்க்கு நவதானியத்துல வந்து அந்த 5 இது இருக்கு இல்லையா, இதை சேர்த்து வைங்க. மாசத்துக்கு 1 சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு வந்து 12 கிடைக்கும். 12ஆ சேர்த்தாம 11ன்னு நடக்கும்போது ஏதாவது ஒரு மரத்துல எல்லாத்தையும் பிச்சு போட்டு வந்துருங்க. உங்களுக்கு புரியுதா?
அதில் என்ன இருக்குங்க? ஐம்பொண்ணு இருக்கு, வெள்ளி தங்கம் அப்படி தானே வச்சு அதில். அதனால தானே பூமி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன சொல்கிறாங்க? நவதானியம் போடு, அந்த சின்ன சின்ன காசு போடு. நம்மளால தங்கம் வெள்ளி வாங்க முடியல, அதுக்கு உருவாக்கப்பட்டது. அப்போ மரத்தில் போடும்போது மரத்தை ஈர்த்துக்குமா? அதோடைய ஆக்சிஜனு அதோடைய ஈர்ப்பு தன்மை இருக்கும்போது மரம் வளரதானே செய்யும். அப்பளோட நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து நம்மளுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு பண்ணும். இது ஒரு டிப்ஸு. நெக்ஸ்ட்டு, ஏன்னா இன்னைக்கு நான் வந்து சனி பகவானை பற்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது நான் வந்து இப்போ வரவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு கொடுக்குறது எனக்கு நல்லா இருக்குங்க அப்படி சொல்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எல்லாருமே உங்கள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு முடக்கம் இருக்குமா இருக்காதா? அதில் ஆண்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும். எங்கே இருக்கும்? இந்த கழுத்து பகுதி. எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்படி இப்படி பண்ணுவாங்க, இந்த கழுத்து வலிக்கும், இந்த ஒரு ஷோல்டர் கை கால் வலிக்கும். ஏன்னா முடக்கம். அப்போ இந்த முடக்கத்தை நம்ம எப்படி இப்போ போய் பூஜை பண்ணுறோம், நம்ம எதோ நம்ம யாகம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் சின்ன விஷயமா பண்ணலாம். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணலான்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை நவதானியம் எடுத்துக்கோங்க. அடுத்தது தாண்டிக்காய் தெரியுமா? தாண்டிக்காய். இந்த தாண்டிக்காய் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க, நவதானியம். இந்த நவதானியத்தை ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு மூட்டை கட்டிக்கோங்க. 9 மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. 9 மூட்டை. இந்த 9 மூட்டை கட்டி முதல் நாள் ஒரு மூட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதான் சூரிய பகவான் வச்சுக்கோங்க. உங்கள் தலையை 27 இல்லாட்டி 21 தலைமுறை தானே சொல்கிறாங்க. நம்ம 27 நட்சத்திரத்துக்கு எடுத்து 27 நட்சத்திரமாக சுற்றுங்க. சுற்றி என்ன சொல்லணும்? என்னுடைய ஜாதகத்தில் இருக்கும் கிரக தோஷம் நிவர்த்தி ஆக வேண்டும். என்னுடைய ஜாதகத்தில் இருக்கும் கிரக தோஷம் நிவர்த்தி ஆக வேண்டும். ஏன்னா நவ தானியம் தான் அது. அப்படி சொல்லி உங்களுடைய தலகாணிக்கடியில் இந்த முடக்கு எங்கே ஆகுதோ அந்த இடத்துல வச்சு படுத்துக்கோங்க. அடுத்த நாள் அதை எடுத்து சுத்த வேண்டாம். அதே மூட்டை எடுத்து என்னுடைய ஜாதகத்தில் உள்ள நவ கிரக தோஷம் நிவர்த்தி ஆகிவிட்டது. நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? ஆக வேண்டும், அப்புறம் ஆகிவிட்டது. இப்படி 9. அடுத்தது என்னங்க? சந்திர பகவானே என்னுடைய ஜாதகத்தில் உள்ள நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆக வேண்டும். அடுத்த நாள் நிவர்த்தி ஆகிவிட்டது. இப்படி 9 மூட்டையை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 9ஆவது நாள் வந்து எல்லாத்தையும் பிரிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் துணியில் தான் நம்ம கட்டியிருப்போம், அந்த துணியெல்லாம் ஒன்றா எடுத்து இந்த தானியத்தை ஒரு பெரிய பக்கெட்டில் ஊற வச்சுக்கோங்க. இந்த தானியத்தைலாம் ஒரு பெரிய பக்கெட்டில் இந்த துணியை எடுத்து ஒரு திரி போட்டு நம்மளுடைய மேலேருந்து கீழாக யாரையாவது வச்சு கூட சரி, அப்படியே ஒரு திரி வச்சு ஃபுல்லாக சுற்ற சொல்லுங்கள். நம்மளைய வந்து ஒரு 9 முறை சுற்றி, 9க்கு மேலே இருக்கக்கூடாது. சுற்றி அதைய ஒரு இரும்பு சட்டியிலையோ இல்லை எதாவது வச்சு ஃபுல்லாக எரித்து, அந்த திரியிலே ஃபுல்லாக எரித்து சாம்பலாக்கி, அந்த சாம்பலை நம்ம கழிவறையில் டிச்சில் போடுங்க. செடியிலையோ மற்றதோ போடக்கூடாது. ஒரு கருப்பு கூட நிற்கக்கூடாது அந்த சட்டியிலையோ எதுலையோ ஒன்று. அப்போ அதை நீங்கள் சாம்பலாக்கி உள்ளே வந்து கைகால் முகம் கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற வச்சிங்களா, அந்த தண்ணியில் தானியத்தெல்லாம் வடிகட்டி செடிக்கு போட்டு அந்த தண்ணியே நீங்கள் குளிங்க. 108 கலசத்துடைய தீர்த்தமாக அது மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பலனில் இருக்கு இல்லைங்களா. அப்போ அது 120 கணக்கு தானே வருது. அப்போ 108 பாகைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாகைக்கு உண்டான அமைப்பு. வாங்க பிரகாஷ் அவர்களே. அப்போ 108 பாகைங்கும் போது 108 கலசம்னு சொன்னதே அதுக்காக தான். அப்போ நம்ம கலச தீர்த்தத்தை ஊற்றின மாதிரி 9 அமைப்புடைய நம்மளுக்கு எல்லாமே தீர்க்கும் போது இது 3 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லை வருஷத்துக்கு 2 முறை பண்ணிட்டு வாங்க. ஜாதகர்களுக்கும் இதோட விளக்கம் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். அடுத்தது என்ன சொன்ன சொல்லுங்க? அடுத்த ஒரு விஷயம் சொன்னல, தாண்டிக்காய். தாண்டிக்காய் தெரியலீங்களா? நம்மளுடைய ஜாதிக்காய் மாதிரி இருக்கும். நம்மளுடைய காயக்கல்பம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3 சேர்ந்ததுதான் திரிபலா. அப்போ தாண்டிக்காய் நாட்டு மருந்து கடையில கேளுங்க. இந்த தாண்டிக்காய் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, பில்லி சூனியம் ஏவல்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாம் தீர்க்கக்கூடிய சிம்பிளான விஷயம். இந்த தாண்டிக்காயை ஒரு 5 எடுத்துக்கோங்க.
தட்டிக்கோங்க. ஒரு பெரிய பக்கெட்டில் ஊற வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது சிகப்பு கலராக மாறிடும். அந்த காயெல்லாம் எடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குளிச்சு பாருங்க. நீங்கள் கடலில் போய் முங்கி எழுந்த புண்ணியத்தை இது கொடுக்கும். ஏன்னா எலுமிச்சம்பழம் என்பது சிட்ரிக்கு. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்தெல்லாம் இழுத்துரும். தாண்டிக்காய் என்பது காயக்கல்பம். அந்த காலத்தில் சித்தர்கள் சாகாவரம் பெற்று வாழவே இந்த திருவிழாவை உபயோகப்படுத்தினாங்க. அப்போது இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுக்குறேன். நான் வந்து யூடியூப்பில் கொடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் ஒரு புக்காகவும் எழுதிருக்கேன். இதெல்லாம் கொடுக்கும்போது இது நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லும் போது நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிடும். சரிங்களா? சொல்லுங்க. என்னங்க சார்? பண்ணுவேங்க சார். இப்போ பண்ண போகிறேன். இன்னொரு 3 மாதத்தில் 108 பரிகாரங்கள், அதுக்குண்டான மந்திரம், அதுக்குண்டான எந்திரம். இந்த எந்திரம் வந்து ஒவ்வொரு பெண்களும் கோலத்தின் வடிவில் போட்டுக்கலாம். நம்மளோட கோலத்தோட வடிவத்தில் வீட்டுக்குள்ளே தினமும் போடணும். அந்த காலத்தில் சூரியனுடைய எந்திரம், புதனுடைய எந்திரம், சந்திரன். அந்த சந்திரன் எந்திரம்ல என்ன எந்திரமா இல்லை, கோலத்தின் வடிவில் அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தபடி பார்க்கும்போது இந்த சனி பகவானுடைய வக்கர நிலையில எந்தெந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும், அதே மாதிரி இந்த சனி வக்கர நிலையில எந்தெந்த ராசிகள் பலம் பெறும். இப்ப சனி வக்கர நிலையில என்னென்ன ராசிகள் பலம் பெறும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் குருவோடைய அமைப்புல ரிஷபம், குருவோடைய வக்கர நிலையில ரிஷபம், மிதுனம், கன்னி, துலா, மகரம். இந்த ராசிகள்லாம் குருவோடைய வக்கர நிலையில நல்ல பலம் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது செவ்வாயோடைய அமைப்பு எடுத்துக்கோங்க. செவ்வாயோட அமைப்புல ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இதெல்லாம் செவ்வாயோட வக்கர நிலையில நல்ல அமைப்புடைய ராசியா இதை எடுத்துக்கலாம். அந்த கிரகம், அப்போ அந்த கிரகத்துல வந்து கிரகம் நின்றா அது நல்ல ஒரு நிலைமை அடையும்ல. அப்போ நீங்க ஜாதகம் கொண்டு, இப்ப நம்ம ஜாதகம் எப்படி பார்க்குறோம், இப்ப நம்ம எல்லாரும் கிளாஸ் எடுத்துருக்காங்க, நம்ம எப்படி பார்க்கணும்னு முதல்ல இதுதான், இந்த வழியில தான் பார்க்கணும். எந்த கிரகம் வக்கரமா இருக்கு, அந்த கிரகத்துல என்ன கிரகம் இருக்கு, அதை வச்சுதானே பலன் சொல்றோம். அப்போ பார்க்கும் முறையே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். என்னங்க சார்? நீங்க எதுக்கு அதை சொல்றீங்க? நீங்க பார்த்து பலன் சொன்னா அவங்களுக்கு தேவை என்ன? இப்ப நான் கேட்கிறேன், ஒரு டாக்டர் வந்து டாக்டரை பத்தி இன்னொரு டாக்டர் கிட்ட தெரிஞ்சா அவனுக்கு அது புரியும். ஜோசியர் கிட்ட பத்தி ஜோசியர் தெரிஞ்சா அவங்களுக்கு புரியும். நீங்க மக்கள் கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை? ஐயா எனக்கு நடக்குமா நடக்காதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதைத்தானே சொல்றாங்க. அதனால நீங்க அதை சொல்லாமல் உனக்கு இந்த பலன் சொல்லுங்க, நடக்கும் இல்ல, அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி தானே இருக்கும். அடுத்தது சனியோட வக்கர காலத்துல பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம், இந்த அமைப்புடைய கிரகங்கள் எல்லாமே நல்ல வலிமை பெறும். அப்போ அந்த வலிமை பெறும்போது அதில் இருக்கிற கிரக சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களா அமைஞ்சிடும். சரிங்களா? சரி, இப்போ இந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள் இருக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகள் கோயிலுக்கு போகலாம், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகள் கோயிலுக்கு போகலாங்கிறத ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதை நீங்க எழுதிக்கிட்டாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னொரு சூட்சமம் சொல்றேன். சூரிய பகவான் மேஷத்துல எந்த கிரகத்தை அடக்குவார்? சூரிய பகவான் மேஷத்தில் எந்த கிரகத்தை அடக்குவார்? கேது பகவானை அடக்குவார். சூரிய பகவான் மேசத்தில் கேதுவை அடக்குவார். அதே சந்திரன் ரிஷபத்தில் சூரியனை அடக்குவார். அப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னங்க? சூரிய பகவான் மேசத்தில் இருக்கும்போது கேதுவோட வலிமை இழந்துடும். அடக்குவார்னா என்ன? வலிமை பிடி, அவருடைய பிடியில இருக்கும். அப்போ அந்த இடத்துல கேதுவோட நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்தா நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க. அதைய உயர்த்தி சொல்லாதீங்க, புரியுதுங்களா? அதை வந்து கொஞ்சம் குறைவா சொல்லு. இப்ப வந்து சுக்கிரன் வந்து அங்க வந்து சந்திரன் நல்ல வலிமை பெற்றிருக்காரு இப்படி வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் வந்து கேதுவோட நட்சத்திரத்துல இருந்தா நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லாதீங்க. இப்படிதான் நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? சந்திரன் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்குப்பா, உனக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டாம். அதுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸ். அடுத்தது செவ்வாய் மகரத்தில் தன்னைத்தானே அடக்கிக் கொள்வார். இப்ப செவ்வாய்க்கு வந்து ஒருத்தருக்கு உச்சம், சரிங்களா? உச்சம் எங்க ஆகுது? மகரத்துல. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? வீடு உண்டு, வாசல் உண்டு, அவன் நல்லா அனுபவிப்பான்னு சொல்லுவீங்களா? இல்லையா? கிடையவே கிடையாது. செவ்வாய் மேசத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு வீடு வாசல் இருந்தால் நல்ல அனுபவம் பெறுவார்.
மகரத்தில் அவருக்கு உச்சமாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அவர் ஆணாக மாறுவாங்க, ஆணாக இருந்தால் அதிவேகமாக இருப்பாங்க. அப்போ எப்படி இதை மாற்றி சொல்லணும்? செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நீங்கள் ஆகோ ஓகோன்னு சொல்லவே சொல்லாதீங்க, அது தவறாக போகும். ஏன்னா அவர் தன்னைத்தானே அடக்கி கொள்றதுனால பிரதிபலிப்பு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? சரி, அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் அந்த கிரகத்தை உயர்த்தி சொல்லலாம். அடுத்தது, புதன் கன்னியில் சந்திரனை அடக்குவார். புதன் கன்னியில் சந்திரனை அடக்குவார். என்ன அர்த்தம்? புதன் பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம். ஆனா புதன் நல்லா இருந்தா என்ன சொல்லுவாங்க? படிப்பு நல்லா இருக்கு. அப்ப அந்த இடத்துல சந்திரன் என்ன? மனோபாவம். அப்ப அந்த இடத்துல சந்திரன் இருந்து புதன் இருந்தால் படிப்பு கொஞ்சம் ஸ்டக்காய் போகலாமா வேண்டாமா, இதில் படிக்கலாமா பண்ணலாமா, இந்த 2 கட்டானா இருக்கும். அப்போது அந்த இடத்துல சந்திரனோட அமைப்பை அவர் அடக்கி வச்சிடறாரு. அப்போ புதன் ஆளுமை பெறாரு. அப்போ எந்த கிரகமும் இல்லை. அவர் சார் ஐயா சொன்னார் நீசபங்க ராஜயோகம். உண்மைதான், நானும் நீசபங்க ராஜயோகத்தில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு புதன் 11ஆம் இடத்தில், நான் விருச்சிக லக்னம், புதன் 11ஆம் இடத்தில், சுக்கிரன் அங்கே இருக்காரு, அங்கே செவ்வாய் இருக்கு. அப்போ என்னுடைய அமைப்பு, நான் இந்த எங்கள் அப்பா 75 வருட ஜோதிடர்னு சொன்னால் அந்த வருஷத்துலலாம் நான் வரவே இல்லை, எனக்கு என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி சூரியனை அப்பா எனக்கு வீடு வாங்க வேணான்னு கேட்பேன். இந்த மாதிரி சூரியன் நீங்கள், அப்போ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வீடு வாங்கினா அவருக்கு வீடு இருக்கா இல்லை எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம சொன்னவங்க. அப்போ எந்த இடத்துல அந்த ராஜயோகம் போகுது அப்படின்னா புதன் திசையில் புதன் புத்தியில் என் மகள் என்னிடத்தை விற்றிருப்பான்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ அந்த ராஜயோகம் அந்த தசா காலத்தில் கண்டிப்பாக பலன் அழிச்சே தரும் இல்லைங்கய்யா, அது நிச்சயம். அப்ப அவர் சொன்ன ராஜயோகம் எப்படிங்க? நீசன் நின்ற வீட்டில் உச்சமாக வேண்டும் ஒரு கிரகம், உச்சன் நின்ற வீட்டில் ஒரு கிரகம் நீசம் பெற வேண்டும். சாரத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா பலன் அவ்வளவா கிடையாது. அடுத்தது, குரு கடகத்தில் சனி பகவானை அடக்குவார். குரு கடகத்தில் சனி பகவானை அடக்குவார். அடுத்து, சுக்கிரன் மீனத்தில் புதனை அடக்குவார். சனி துலாத்தில் ராகுவை அடக்குவார். இந்த தான் ஒரு சார்ட் மாதிரி. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா எந்தெந்த கிரகத்துல எது இருக்கோ நீங்க பார்த்துக்கலாம். ஆனா இங்க குரு யாருக்குமே அடங்கக்கூடிய கிரகம், குருக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த கிரகத்துல மாந்தி இருந்துச்சுன்னா நீங்க அதை மாத்தி தான் சொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? சரி, இப்போ சனி பகவானுடைய ஊழ் வினை கர்ம வினை நீக்கிறதுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எந்தெந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குங்கிறது மட்டும் இப்போ சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுனால நோட் பண்ணிக்கலாம். இது சனி பகவானுக்கு மட்டும். அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தை இது எப்போ போகணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய 10ஆம் அதிபதி இருக்கு இல்லையா, அவங்களுடைய 10ஆம் அதிபதியோட நட்சத்திர நாள் இல்லைன்னா உங்களுடைய அந்த 10ஆம் அதிபதியோட நட்சத்திர நாள் இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள், இந்த நாளில் தான் நீங்கள் போகணும். சரிங்களா? அஸ்வினி, திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்குடைய அதிபதியோடைய நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம். அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போகலாம். இரண்டாவது, பரணி, திருவாலங்காடு காளி கோயில் அரக்கோணம், திருவேலங்காடு காளி கோயில் அரக்கோணம். கார்த்திகை, நாகப்பட்டினத்தில் உள்ள நாகநாதர் கோயில், நாகப்பட்டினத்தில் உள்ள நாகநாதர் கோயில். இந்த கோயிலில் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, சனி பகவானால் பாதிக்கப்பட்டு அவங்களோட வீட்டில் எப்போ பாரு விபத்து விபரீதம், தொழில் நடக்கலை, இல்லை ஏதாவது ஒரு வண்டி வாகனமே வாங்க முடியல, இதெல்லாம் ஊழ்வினை கோளாறுன்னு சொல்லுவாங்க. இதை தீக்கிறதுக்கு தான் இந்த கோயிலுக்கு நம்ம போகிறோம். அது அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு போனால் இன்னும் பலம் அல்லது 10ஆம் அதிபதியோட நட்சத்திரம் என்னன்னா காலபுருஷத்துக்கு 10ஆம் அதிபதி சனி பகவானுடைய அமைப்பு, அதனால அந்த நட்சத்திரத்தில் போகணும்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது, கார்த்திகை சொல்லியிருக்கா. ரோகிணி, திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோயில். மிருகசீரிஷம், கதிராமங்கலம் வனதுர்கை, கதிராமங்கலம் வனதுர்கை. திருவாதிரை, திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் கோயில், திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் கோயில். புனர்பூசம், ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி, ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி. பூசம், குச்சனூர் சனி பகவான். குச்சனூர் சனி பகவான் பார்த்தீங்கன்னா
சுயம்பு வடிவத்துடைய அமைப்புடையவர். அடுத்தது ஆயில்யம் திருப்பரங்குன்றம் சனீஸ்வரர் கோயில், மதுரை. திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு அங்கே இருக்கு. மகம் தில்லை காளியம்மன் ஆலயம் சிதம்பரம், தில்லை நடராஜர் கோயில். பூரம் திருமணஞ்சேரி நாகநாத சுவாமி. உத்திரம் வஞ்சியம்மன் தாராபுரம், அஸ்தம் சித்திரை ரெண்டுக்குமே ராஜதுர்க்கை திருவாரூர். சுவாதி நட்சத்திரம் திருவானைக்காவல் சனீஸ்வர பகவான், திருவானைக்காவல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். விசாகம் குருவிக்கரம்பை தட்சிணாமூர்த்தி. அனுஷ நட்சத்திரம் மூகாம்பிகை திருவிடை மருதூர். ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டை அங்காள பரமேஸ்வரி கோவை, பல்லடத்தில் இருக்கக்கூடிய கோவை பஸ் ஸ்டாண்ட் அடியில் இருக்கு. ஓகேங்களா. மூலம் குருவித்துறை சிவன் கோயில் சோழவந்தான் அருகே இருக்கக்கூடிய அமைப்பு. பூராடம் திருநாவலூர் தட்சிணாமூர்த்தி பன்ருட்டியில் இருக்கு. உத்ராடம் வனதுர்கை தர்மபுரி திருநள்ளாறில் இருக்கக்கூடிய அமைப்பு. திருவோணம் ராஜகாளி அம்மன் தெத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. அவிட்டம் நாகநாதர் சனீஸ்வரர் கொடுமுடியில் இருக்கக்கூடிய அமைப்பு. சதயம் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு, சதய நட்சத்திரக்காரங்க எல்லாமே அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துட்டு வந்தால் விசேஷமான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. பூரட்டாதி ஆதிசேஷன் காஞ்சிபுரம். உத்திரட்டாதி திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம். அடுத்தது திருவையாறு சனீஸ்வரர் ஆலயத்துக்கும் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க போகலாம். ரேவதி ஓமாம்புலியூர் சிவன் கோயில் சிதம்பரத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நல்ல விசேஷமான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு பண்ணும். சரி, எனக்கு இத்தனை நேரம் உங்களுக்கு சனி பகவானை பற்றியும் ஜோதிடம் எப்படி மக்கள் வந்தால் நம்ம சொல்லலாங்கிற ஈஸியான முறையை பற்றியும் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம யாருக்காவது தொழில் நடக்கலை, எனக்கு நல்லா மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் நம்மளை தேடி வரும். வியாபாரம் செய்கிற இடத்துலையும் மக்கள் கூட்டம் தேடி வரணும். நம்மக்கிட்டேயும் ஒருத்தர் அவங்க 10 பேர்த்த கூட்டிகிட்டு வரணும். சரி, மரத்தில் ஒரே ஒரு பறவை மட்டும்தான், இப்போ ஒரு ஆலமரம் அரச மரம்னு வச்சுக்கோங்க, ஒரு பறவை மட்டும்தான் இருக்குமா? பல பறவைகள் இருக்கும் தானே, பல பறவைகள் அங்கே கூடும். அப்படி பல பறவைகள் கூடக்கூடிய ஆலமரம் அரசன் மரம் ஆல் இந்த ரெண்டோடைய குச்சிகளையும் எடுத்து 11 குச்சிகள் எடுத்துக்கோங்க. வேறெல்லாம் வேண்டாம், கிடைக்காது. இந்த 11 குச்சிகளை எடுத்து ஒரு மஞ்சள் துணியிலோ சிகப்பு துணியிலோ நல்லா கட்டி ஆள்காட்டி விரல் சைஸுக்கு பட்டை 9, ஏலக்காய் 9, பச்சை கற்பூரம் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இதை உங்களுடைய பணம் புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சா ஒருவர் போய் 10 பேர்த்த கூட்டிகிட்டு வருவாங்க. புரியுதுங்களா? இது நான் செஞ்சிட்ருக்கேன். அப்போது ஆலமரம் அரசன் மரம், அரசனை போல் வாழலாம், ஆழமாக நிற்கலாம் ஒரு இடத்துல. இதை எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்? யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். என்னன்னே தெரியாமல் கட்டி கொடுங்க, இத்திருந்துட்டூண்டா கட்டி கொடுங்க. இது அந்த மரம் இந்த மரம்னு சொல்லிலாம் கொடுக்க வேணாம். அப்போ கட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு விசேஷம் கிடைக்கும். சட்ட சிக்கல் இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லுங்கள். ஏதாவது சொத்து ரீதியாக அவங்களுக்குள்ள வாக்குவாதம் இருந்தாலும் அந்த வாக்கு நாங்கள் கட்ட பஞ்சாயத்துலாம் நடந்துட்டு இருந்த அமைப்பு அதில் கண்டிப்பாக தீந்துடும். இதற்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு மனமார நன்றி. என் பேர் ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ. என்னுடைய ஃபோன் நம்பர் 9944555797. உங்களுக்கு இந்த டிப்ஸு நான் சொன்ன முறையெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. அரிய தகவல்கள், அற்புதமான தகவல்கள், ஜோதிடம் எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமான முறையில் டாக்டர் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். அவர்களுக்கு இந்த நாள் திருமண நாள் அப்படின்றதும் நினைவில் கொண்டு அவர்களுக்கு ஒரு சிறப்பு கௌரவம் செய்யப்பட இருக்கின்றது. வெளியே மணிமுருகேசன் ஐயா இருந்தார்னா உள்ளே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
இருக்காராங்கய்யா? ஓகே, மகிழ்ச்சி. சரி, இப்போ நம்ம மேடம் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அரிய தகவல்கள், அற்புதமான தகவல்கள்லாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாந்திரிகத்தையும் கொடுத்துருக்குறாங்க, பலன் எப்படி எடுக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்குறாங்க, சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர்களை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய இந்த மாதத்தின் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய விஜய் ஐயா அவர்களும் பிரகாஷ் ஐயா அவர்களும் இப்போ அவர்களுக்கு பொன்னடை போட்டி சந்தன மாலை அணிவித்து நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக அவர்களுக்கு வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு புத்தகம். அதாவது gift கொடுத்தா அப்படியே இருக்கும், ஆனால் புத்தகம் கொடுத்தா பல வகையில் அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றதுக்கோசரம் அவர்களுக்கு ஜோதிட டிப்ஸான ஒரு புத்தகமும் ஒரு ஆன்மீகம் சிறப்பான ஒரு புத்தகத்தையும் இந்த திருமண நாளில் அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து சிறப்பிக்கப்படுகிறது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது உணவு இடைவேளை. உணவுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த மாதத்தின் தலைமை திண்டுக்கல் சென்றாஜ் ஐயா அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய பிரகாஷ் ஐயா அவர்கள், விஜய் ஐயா அவர்கள், தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுரியசன் ஐயா அவர்கள், எடப்பாடி சின்ன ஐயர் ஐயா அவர்கள், இவர்களுடைய சிறப்பான சொற்பொழிவு எல்லாம்